ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள் நடிச்சு வெளியான படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில சார் நடிச்சு 11வது படமா ரிலீஸ் ஆன படம் தான் நீதி பிழைத்தது. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீதி பிழைத்தது இந்த படத்தை வந்து செப்டம்பர் 28, 1981 எஸ் சந்திரசேகர் அவர்கள் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல வந்து விஜயகாந்த், சொப்னா, ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியாயிடுச்சு இந்த படம். இந்த படம் வந்து ஒரு சாரை வந்து ஒரு சூப்பரா ஒரு ஸ்டைலிஷா காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அடித்தளம் போட்டதே இந்த படம் தான். அதுக்கு முன்னாடி வந்து மேக்கப் எல்லாம் அவ்வளவு போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே அவரேஜா நடிக்க வச்சிருப்பாங்க. முதல் முறையா மேக்கப் போட்டு இந்த படத்தை நடிக்க வச்சிருப்பாங்க சார். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கிளாமரா இருப்பாரு பாக்குறதுக்கு. சூப்பரா ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்துல. அதாவது அடுத்தடுத்து வந்த படங்கள்ல அவரை ஸ்டைலிஷா காட்டுறதுக்கு எஸ் சந்திரசேகர் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிறாரு. இதுல இருந்தா அவர் மற்ற படங்களுக்கு ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட மேல போனாருங்கிறது உண்மை. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள், அதாவது வந்து ரெப்பா இருப்பாரு. ரெப்பனா என்ன சொல்றது, இந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் ஃபேன்சி பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் விற்கிறது அவரோட வேலை. அந்த வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. அதுல வருமானம் அவ்வளவுக்கா இருக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை கட் பண்ணோம்னா அடுத்தது ஜெய்சங்கரோட சீனை கட்டுறாங்க. அவருக்கு வந்து ஒரு 25,000 ரூபாய் பணம் தேவைப்படும். அதனால தன்னோட முதலாளி கிட்ட போய் கேட்பாரு. முதலாளி வந்து எஸ் சந்திரன். அவர்கிட்ட போய் கேட்பாரு. அவர் வந்து தர முடியாதுன்னு சொல்லிடுவாரு. எஸ் சந்திரனோட பொண்ணு வந்து சில்க் ஸ்மிதா. அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு ஜெய்சங்கரும் சில்க் ஸ்மிதாவும் ஒரு திட்டம் திட்டுறாங்க. அதாவது சில்க் ஸ்மிதாவை கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேட்டோம்னா அவரு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திட்டம் போடுவாங்க. அதுக்கு வந்து உபயோகமா யாரு கடத்துறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது நம்ம விஜயகாந்த் சாரை கூப்பிடுவாங்க. அவரை கூப்பிட்டு அந்த பொண்ணு சில்க் ஸ்மிதாவை கடத்த சொல்லுவாங்க. கடத்திட்டு போய் அவர் வச்சுக்கிட்டு பணம் கேட்பாரு. 5 லட்சம் ரூபாய் கேட்பாரு. உடனே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு மறுபடியும் கொடுப்பாரு பணத்தை. கொடுத்த உடனே அந்த பணத்தை நேரடியா ஜெய்சங்கர் கிட்ட கொடுத்தா அவரு அபியூஸ் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அவரோட மனைவி கிட்ட கொடுத்துட்டு சில்க் ஸ்மிதாவை தேடி போயிருப்பாரு. போகும்போது அவரோட மனைவி ஜெய்சங்கர் வந்து கொன்னுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிருவாரு. அதாவது வந்து ஜெய்சங்கருக்கும் அந்த பணம் கிடைக்காது, அவருக்கும் அந்த விஜயகாந்த் சாருக்கும் பணம் கிடைக்காது. சரி, விஜயகாந்த் சாருக்கும் பணம் கிடைக்காது, சில்க் பணம் கிடைக்காது. ஜெய்சங்கர் சார் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, அவர் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 வருஷம் சிறை தண்டனை வந்து விஜயகாந்த் சார் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் மனைவி இவர்தான் கொண்டுட்டாரு, கடத்தல் நடத்தல்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க. அப்புறம் ஜெயில விட்டு வெளியே வருவாரு. வெளியே வந்த உடனே சென்னையில ஒரு பெரிய தொழிலதிபர் சந்திப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் ஜெய்சங்கர். அவர் வந்து மாறு வஸ்திரம் இருப்பாரு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த சூழல்ல அவர் வந்து ஒரு முடிவு எடுப்பாரு. என்னதுன்னா, தன்னோட மனைவி கொண்டது இவர் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் வைப்பாரு. எல்லாத்துலயும் அவர் பாஸ் ஆயிடுவாரு. ஆக்சுவலி சொல்ல போனா செகண்ட் ஹாப் வந்து ஒரு காமெடியா தான் போவோம் படம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் அந்த படத்துல சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் பொருளுமே விஜயகாந்த் சார் வந்து காமெடி ரோல் பண்ணிருப்பாரு. அவர் பண்றது எல்லாமே காமெடியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இறங்குவாரு. அப்புறம் ஜெய்சங்கர் கூட 2 சண்டை போடுவார். 2-3 ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைட் இடைவேளைக்கு மேல நிறைய ஃபைட் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து எப்படி அந்த உண்மையை வரவழைச்சாரு, அந்த கடைசியா அந்த பணம் என்ன ஆச்சு, சில்க் ஸ்மிதா என்ன ஆனாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தினுடைய விலாவரியான முழுக்கதை. இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்லா ஓடின படம். நீதி பிழைத்தது படம் வந்து உண்மையிலே நல்லா ஓடின படம். ஸ்டைலிஷான படம். இந்த படம் ஸ்டைலிஷான படம்னா ஒரு பழைய படங்கள், அதாவது பழைய படங்களை தாண்டி இந்த படம் வந்து ஒரு கலரிங்கான படம்னு வச்சுக்கோங்களேன். பழைய படங்கள் எப்படி அந்த அவரேஜான சொல்ல முடியாது, அது வந்து ஒரு கலரிங்கான படம், ஒரு பார்க்கும்போதே கொஞ்சம் கிராண்டா இருக்கிற மாதிரி ஒரு படம். அந்த மாதிரி படத்தை இந்த படம் எடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கும் இந்த படம். உண்மையிலே இந்த படத்தை வந்து நீங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த படம். விஜயகாந்த் சார் அவ்வளவு பிரமாதம் நடிச்சிருப்பாரு. ஃபைட்டிங் சீன் எல்லாம் வேற லெவல் இருக்கும். பாடல்கள் வந்து படத்துல பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பொருட்செலவு ஓரளவுக்கு போட்டு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை நல்ல ஓரளவு தரமான படம் தான் நீதி பிழைத்தது. எஸ் சந்திரசேகர் வந்து சார் வந்து இந்த படத்தை வந்து விஜயகாந்த் சாருக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷா இருக்குன்னு எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த படம் விருப்பம் இருந்தா நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. லாஜிக் எல்லாம் பார்க்காதீங்க. நம்ம விஜயகாந்த் சாருக்காக இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க கொண்டாடுவீங்க. தேங்க்யூ. நாளைக்கு மீண்டும் வேறொரு படத்தோடு சந்திப்போம். தேங்க்யூ.